செயல்திறன் ஆண்டவரோடு இருக்கட்டும். பிளீஸ், உங்கள் செயலாக்கம், உங்கள் செயல்திறன் ஆண்டவரோடு கூட. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உன் செயலாக்கம், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் தேவனோடு சேர்ந்து இருக்குமே ஆனால் உலகமே அண்ணாந்து பார்க்கும். இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், இம்பர்ஃபெக்ட். உங்களால் அது கூடாமற் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? இயேசுவோடு விழுந்தவர்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்பதுதான் காரணம். நான் என்னை கேட்டு அன்பு பிள்ளையே, இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்றீங்க. உங்க ஊழியத்துல ஒரு வசனத்தில் ஒரு பரிணாமம், சுபாவங்கள் ஒரு பரிணாமம், உங்களுடைய எல்லாவற்றிலும் that must be ஒரு ப்ராக்ரஸ் இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப கொடுமையானது. இது 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 என்னுடைய விளைவு தெரியுமா? வெட்கம், வேதனை, பரியாசம். கேட்கிறாங்க, நான் கேட்டேன், கொண்டு வந்தேன், அவளால முடியவில்லை. கவனிங்கள், தேவனோடு செல்லுவேன், மதலை தாண்டி வெல்லுவேன், உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து வெல்லுவேன். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள். இரண்டாவது, அதாவது சரியான செயல் திட்டம் இல்லை. இரண்டாவது, சரியான விசுவாசம் இல்லை. முதலாக சொன்னேன், இம்பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்சஸ். இரண்டாவது, விசுவாசம் இல்லை. ஆண்டவர் கேட்ட கேள்வி 19 வசனம் 19 விசுவாசம் இல்லாத சந்ததியே. யாரைப்பா சொல்லுகிறார்? சிஷ்யர்களை பார்த்து, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், இதுவரைக்கும் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். 27 வசனம் வரைக்கும் 27 இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். கவனிங்கள், சீஷரால் முடியாமல் போயிற்று, தேவனால் முடிந்தது. காரணம் தெரியுமா? வெரி சிம்பிள். வார்த்தையோடு வாழ்ந்தார், தேவனோடு வாழ்ந்தார், வசனத்தோடு வாழ்ந்தார், சத்தியத்தோடு வாழ்ந்தார், அது முடிந்தது. இந்த வார்த்தையை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கையை பிடித்து தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அது தகப்பனுக்கு கூட பொறுத்திருக்கலாம். விசுவாசம் இல்லாத சந்ததியே. இன்றைக்கு உலகமே அப்படித்தான். அவனுக்கு அது இல்லாம இருக்கலாம், ஆனா ஊழியக்கான உங்களுக்கு எனக்கு அது இருக்கும் போது, நான் சொல்லுவந்த இரண்டாவது குறிப்பு, அன்பான தேவ பிள்ளையே, உண்மையான மனிதனிடத்துல அவிசுவாசம் காணப்பட்டால் அவன் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய முடியாது. இந்த வார்த்தைக்கு சற்று உழைக்க சொல்ல விரும்புகிறேன். எங்கே